ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி, ஆண்டவருடைய பாதத்தில் கொஞ்ச நேரம் அமர்ந்திருக்கும்படி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த உன்னதமான கிருபைக்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கடந்த வாரம் முழுவதிலும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து எல்லா தீங்குக்கும், ஆபத்துக்கும், நாசமோசங்களுக்கும் நம்மை விலக்கி மீட்டெடுத்து நம்மை மட்டும் நடத்தி வந்திருக்கிறாரே, அதற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்முடைய அடைக்கலமாக, அவர் நம்முடைய கண்மலையாக, அவர் நம்முடைய கோட்டையாக, நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த அருமையான நேரத்தில் ஆண்டுடைய திரு சமூகத்தில் ஒரு விசை நம்மை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். நம்முடைய குறைவுகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் அறிக்கையிடும். வேதம் சொல்லுகிறது போல, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இந்த அருமையான நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு விசை நம்மை திறந்து அர்ப்பணிப்போம். தாவீதை போல மனம் திறந்து சொல்வோம், தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒரு விசை அர்ப்பணிப்போம். நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நம்மை தகுதிப்படுத்துகிற ஒரு உன்னதமான ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இந்த நேரத்திலும் நாம் யாவரும் சேர்ந்து பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் சொல்லலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் உறைவிடமான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. கடந்த வாரம் முழுவதிலும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வந்த வரவிருந்த எல்லா தீங்குக்கும், ஆபத்துக்கும், நாசமோசங்களுக்கும் நீர் எங்களை விலக்கி மீட்டெடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதித்தாரும். பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், நாங்கள் தியானிக்க போகிற உடைய வார்த்தை அனைத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவீராக. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். தடைகள் எல்லாம் மாற்றும். உம்முடைய திரு நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களோடு கூட இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற எல்லாரையும் ஆண்டவர் நீர்தாமே தேவையான எல்லா நன்மைகளையும், கிருபைகளையும், நல்ல ஆரோக்கியத்தையும், சுகபலனையும் தந்து நீர் வழி நடத்த ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் நம்முடைய பாடல் புத்தகத்தில் 15வது பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடலாம். ஆவாரும் நாம் எல்லாரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம் என்ற பாடல். ஆவாரும் நாம் எல்லோரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம்.
சற்றும் மாசில்லா நம் இயேசுநாதரை வாழ்த்தி பாடுவோம். ஆவாரும் நாம் எல்லோரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம். தாரகமற்ற ஏழைகள் தழைக்க நாயனார் இந்த தாரணியிலே மனுடவதாரமாயினார். ஆவாரும் நாம் எல்லோரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம். பதவியை இழந்து வறியரான நாம் அங்கே மாட்சியூற வேண்டிய அவர் தாழ்ச்சியாயினார். ஆவாரும் நாம் எல்லோரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம். அவர்கினை நண்பர் யாருளர் பாரும் நம் உயிரை மீட்கவே அவர் தம் உயிர் விட்டார். ஆவாரும் நாம் எல்லோரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம். கோடியதான சாவின் வலிமை நீக்கியே இந்த மண்டலத்தினேன்றுயிர்த்தவர் விண்டலம் சென்றார். ஆவாரும் நாம் எல்லோரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம். பாவிகட்காய் பரனிடம் பரிந்து வேண்டியே அவர் பட்சம் வைத்தோரும் தொழும்பரை ரட்சை செய்கிறார். ஆவாரும் நாம் எல்லோரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம். நாம் முறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 147. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தலை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமியை மழையை ஆயத்தப்படுத்தி
அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்திரி, சியோனே, உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார், சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல்மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருவ பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் மிஷனரி சரதியை பார்க்கலாம். இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற மிஷனரியினுடைய பெயர் ஜோனத்தான் கோஃபோர்த். பிறப்பு 1859 பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி. இறப்பு 1936 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி. சீனாவில் ஒரு மாபெரும் எழுப்புதலுக்கு வித்திட்டவரும் 20ஆம் நூற்றாண்டின் சீனாவில் எழுப்புதலை ஏற்படுத்தின மிஷனரிகளின் முன்னோடியுமானவர் ஜோனத்தான் கோஃபோர்த். இவரும் இவரது மனைவி ரோஸ்லின் கோஃபோர்த்தும் இணைந்து கனேடியன் பிரெஸ்பிடேரியன் மிஷனரிகளாக சீனாவில் ஊழியம் செய்தனர். இவர் கனடாவில் ஆண்டோரியோவில் 11 பிள்ளைகள் கொண்ட குடும்பத்தில் 7வது பிள்ளையாக பிறந்து வளர்ந்தார். பள்ளி பருவத்திலேயே ஜார்ஜ் லெஸ்லி மெக்கே என்ற தைவான் மிஷனரியின் பேச்சை கேட்க நேர்ந்தது. அதனால் சீனாவுக்கு போகும்படியான ஆண்டவரின் அழைப்பை உணர்ந்தார். 1887 தனது கல்லூரி படிப்பை முடித்தார். 1915 இறையியல் படிப்பில் கலாநிதி பட்டம் பெற்றார். தனது பயிற்சி காலத்தில் லண்டனில் பிறந்து கனடாவில் வளர்ந்து வந்த ரோசலிண்டை சந்தித்தார். 1887 நாக்ஸ் கல்லூரியின் இறுதி ஆண்டு படிக்கும்போது இவர்களுக்கு திருமணம் நடந்தது. இவர்களுக்கு 11 பிள்ளைகள் பிறந்தது. அவைகளில் 6 பிள்ளைகள் பிழைத்திருந்தன. ஆரம்ப காலங்களில் இவருக்கு ஏற்பட்ட சில சங்கடங்களின் காரணமாக இவரின் தரிசனம் தடைபட்டாலும் கோஃபோர்த்தின் நண்பர் ஒருவர் இவருடைய மிஷனரியாகும் வாஞ்சைக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார். ஹட்சன் டெய்லரின் புத்தகமான சீனாவில் ஆவிக்குரிய தேவைகள் மற்றும் சுதந்தரித்தல் என்ற புத்தகத்தை, சைனா ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் அண்ட் கிளைம்ஸ் என்ற புத்தகத்தை படித்தார். இது இவருக்கு உற்சாகத்தை கொடுத்ததால் இப்புத்தகத்தின் பல பிரதிகளை வாங்கி தனக்கு தெரிந்த போதகர்களுக்கு கொடுத்து சீனாவின் மிஷனரி ஊழியத்தை ஊக்கப்படுத்த கேட்டுக்கொண்டார். 1888 வட ஹனான் மிஷன் என்ற ஊழியத்தின் முன்னோடி மிஷனரிகளாக சீனாவுக்கு கணவன் மனைவியாக இவர்கள் அனுப்பப்பட்டனர். இது மிக கடினமான ஊழியமாக அமைந்தது. இவர்களின் 11 பிள்ளைகளில் 5 பிள்ளைகள் சுகவீனமடைந்து மரித்து போனார்கள். 1900 ஏற்பட்ட பாக்சர் கலகத்தின் காலத்தில் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பல மைல்கள் தப்பி ஓட நேர்ந்தது. ஜோனத்தான் வாளால் தாக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டார். ஆனால் பாதுகாப்பு மையத்துக்கு சென்றதால் மேற்கொண்டு எந்த தீங்குமின்றி காப்பாற்றப்பட்டார். 1904, 1905களில்
வேல்ஷின் எழுப்புதலை குறித்தும் சார்ல்ஸ் ஃபின்னியின் எழுப்புதலை குறித்த செய்திகளையும் கேட்டு மிகவும் உற்சாகம் கொண்டார். 1908 மஞ்சூரியா என்னும் இடத்திற்கு போனார். அங்கு அவரின் காலத்தில் மஞ்சூரியா எழுப்புதல் ஏற்பட்டது. இது சீன தேசமெங்கும் பேசப்படும் முக்கிய நிகழ்வாக அமைந்தது. இந்த எழுப்புதல் கோஃபோர்த்தின் வாழ்விலும் ஊழியத்திலும் மாற்றங்களை கொண்டு வந்தது. இவர் எல்லா சீன மிஷனரிகளுக்கும் அதிகமாக அறிமுகமானவராகவும் அநேகரால் புகழப்படுபவருமாக ஆனார். சிலர் இவர் உணர்ச்சி வசப்படுபவர் என்று குறை கூறினார்கள். 1925 மன்சூரியா பகுதியில் இவர்கள் ஊழியத்தை தொடர்ந்து செய்தனர். 1930 வரை இவர் மிக தீவிரமாக ஆண்டவரின் பணியை செய்து வந்தார். 1931 சீனாவில் அற்புத வாழ்வு மிராக்கிள் லைவ்ஸ் ஆஃப் சைனா என்ற புத்தகத்தை எழுதினார். 1935 கோஃபோர்த்தின் பார்வை பாதிக்கப்படும் வரை அங்கே ஊழியம் செய்தனர். தங்களின் இறுதி காலங்களில் கனடாவில் தங்கி பல சபை கூடுகைகளில் தங்களின் ஊழியங்களை குறித்து பகிர்ந்து கொண்டனர். இவர் 1936 அக்டோபர் 8 அன்று தனது 77வது வயதில் கடவுளின் விண்ணக அழைப்பை பெற்று இறைவனின் பாதம் போய் சேர்ந்தார். கடவுளின் வார்த்தையை முழங்கும் மக்களை நான் நேசிக்கிறேன். கிறிஸ்தவ உலகம் மிக ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறது. மிக உரத்த குரல் தவிர வேறு ஒன்றும் அவர்களை எழுப்ப முடியாது. ஜோனத்தான் கோஃபோர்த். அன்பரே, அந்த உன்னத ஆண்டவரின் அருட்பணிக்கு உங்களால் இயன்றது என்ன? இந்த நேரத்திலும் சற்று நேரம் நாம் கர்த்தரை துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தை கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கடந்த வாரம் முழுவதிலும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு துணையாயிருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் சுவாமி, உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் புகழுக்கும் கீர்த்திக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவராய், சர்வ அதிகாரம் உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறாரே. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. அதற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கி வழி நடத்தி வந்திருக்கிறதே. அவருடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறதே. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவர் வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத மகா பெரிய தேவன். அவர் சர்வ அதிகாரமுள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது போல அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தகப்பனை போல ஆண்டவர் நம்மை சுமந்து பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். ஒரு தாயை போல கர்த்தர் நம்மை தேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வினாடி நம்மை கைவிட்டு இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் என்றைக்கும் அழிந்து போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடலை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகம் இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறதுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு பண்ணின அந்த உன்னதமான ஆண்டவர் நம்மோடு கூட
ஹalleluya. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் தம்முடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி அவர் தொடுகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் நம் மேல நன்மையாய் அமர்ந்திருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவருடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் கடந்து வந்த நாளெல்லாம் நமக்கு போதுமானதாய் இருந்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. நம்மோடு கூட இந்த மாதத்தை துவக்கினவர்கள் எத்தனையோ பேர் இந்த நாளில இல்லை. எத்தனையோ பேர் சுகவீனப்பட்டு போயிருக்கிறார், பலவீனப்பட்டு போயிருக்கிறார். எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ பெரிய ஊழியக்காரர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், பலன் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எல்லாரும் அந்த உன்னதமான ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹalleluya. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொன்னது போல ஆண்டவர் நம்முடைய எல்லா இக்கட்டு நேரங்களிலும் அவரை நாம் நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர் நமக்கு இறங்கி உடனடியாய் உதவி செய்கிற தேவனாய், ஒத்தாசை தருகிறவராய் அவர் நம்மோடு கூட கடந்து வருகிறாரே. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? உம்மை போல ஒருவரும் இல்லைப்பா. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, உம்மை போல ஒருவரும் இல்லை. உம்மை போல சர்வ வல்லமை உள்ளவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல சர்வ அதிகாரம் உள்ளவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல எங்களை நேசிக்கிறவர் ஒருவரும் இல்லை. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. அவர் எல் ஷடாயாக நம்மோடு கூட இருக்கிறார். அவர் யெகோவா ஈராக நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அதோனாய், அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவர் இயேசுவா, ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹalleluya. Thank you Lord, thank you Lord, thank you Lord. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹிம் ஆராதிப்பேன். அடோனாய்
ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் சிவா ஆராதிப்பேன் உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் என் தேவா உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் என் தேவா. ஹalleluya. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. நீர் சர்வ வல்லமை உள்ளவரப்பா, நீர் சர்வ அதிகாரம் உள்ளவர் ஆண்டவரே. எங்களோடு கூட கடந்து வந்த தெய்வம், எங்களை நடத்தி வந்த ஆண்டவர், எங்களை பாதுகாத்த கர்த்தர். ஹalleluya. இந்த அருமையான நாளிலே நாங்கள் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறீர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன அந்த உன்னதமான ஆண்டவர் எங்களுடைய அருகில எங்களோடு கூட எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவராய் நீர் எங்கள் மத்தியில வாசமாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் எங்கள் எல்லாரையும் உம்முடைய சமூகத்துல நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்வீரார். உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே ஒவ்வொருவரையும் தொடுவீரார். யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் எங்களோடு கூட கலந்து கொள்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்விலும் ஆண்டுடைய வல்லமை இந்த நேரத்தில் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகள் இந்த நேரத்தில் உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா சத்துடைய போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்தில் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நீர்தாமே ஆண்டவரே ஒவ்வொருவரை இந்த நேரத்தில் உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே நீர் ஏந்தி கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா விதமான தீங்குக்கும் சத்துருடைய போராட்டங்களுக்கு நீர் விலக்கி காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். சமாதானத்தை இந்த நேரத்தில் உம்முடைய மக்களுடைய வாழ்வில அளவில்லாமல் நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு நீர் தருகிற தேவன். அந்த உன்னதமான ஆண்டவர் இந்த நேரத்தில் உம்முடைய தெய்வீக சமாதானத்தினால எங்கள் ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. எல்லா எங்களுடைய திருச்சபை குடும்பங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். எல்லா குடும்பங்கள் மேலும் ஆண்டுடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த 9 மாதங்களை நாங்கள் கடந்து வரும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே. இந்த நாட்களிலே நாங்கள் சந்தித்த எல்லா சூழ்நிலைகளின் நடுவிலும் ஆண்டவர் எங்களுக்கு போதுமானவராகவே இருந்து எங்களை நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், குடும்ப தலைவர்களை ஆசீர்வதியும், குடும்ப தலைவிகளை ஆசீர்வதியும். அருமையான மக்களுடைய எல்லா வாஞ்சை விருப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றித்தார். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் மாறட்டும் ஆண்டவரே. வேலையில காணப்படுகிற தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு சிலர் வேலை இழந்திருக்கிறாங்க, அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல வேலையை கர்த்தர் நீர் கூட்டி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நன்மைகளையும் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் கண்டு உமக்கு சாட்சியாய் அவர்கள் வாழும்படி தேவன் கிருபை செய்வீராக. அதே போல சிறு பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் இருக்கட்டும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஞானத்தில, வளர்த்தியில, தேவ கிருபையில, மனுஷ தயவில எங்களுடைய பிள்ளைகள் அதிகமாக விருத்தி அடையும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும்ப்பா. உன் பிள்ளைகளை உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. அவர்கள் இந்த உலகத்திலே ஆண்டவரே விழுந்து போகாதபடி, உலகத்தின் பாதையில போயவர்கள் தங்களை கெடுத்துக் கொள்ளாதபடி கர்த்தரை மாத்திர சார்ந்து கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வளர்ந்து பெருக ஆண்டவரே. இந்த சமுதாயத்தில் அவர்கள் உன்னதங்களிலே நிற்கும்படியான கிருபையை தாருமையா ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் நல்ல தலைவர்களாய் வரட்டும் ஆண்டவரே, அதிகாரிகளாய் வரட்டும் ஆண்டவரே, ஊழியக்காரர்களாய் வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. சிறு வயதிலிருந்தே உமக்கு பயப்படுகிற பயத்தில் வளரட்டும் ஆண்டவரே.
கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் வளரட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் வளரட்டும்ப்பா. அதே போல வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வாலிப பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா நன்மைகளை கூட்டித்தார். இந்த வாலிப நாட்களில் என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்த விதத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் அந்தந்த நேரத்தில் கர்த்தர் கூட்டித்தார். நல்ல வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இறங்கும். அவர்களுக்கு தேவையான நல்ல வேலைகளை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பீரார். மனிதனுடைய கண்களிலே தயவு கிடைக்கட்டும்ப்பா. உம்முடைய கண்களிலே கிருபை கிடைக்கட்டும். அதே போல திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியங்களை வாய்க்க செய்யும். எல்லா தடைகள் மாறட்டும், எல்லா தடைகள் மாறட்டும். ஏற்ற துணையை ஏற்ற நேரத்தில் தந்து கர்த்தர் நடத்துவீரார். அதே போல ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்களுக்கும் தேவையான கிருபையை தாரும். எல்லா தடைகள் மாறட்டும். தேவ நாமம் மாத்திரமுடைய மக்களில மகிமைப்படும். இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னுடைய குடும்பங்களில் உள்ள வயதான மக்களை நாங்கள் நினைக்கிறோம். வயதான மக்கள் மேல ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் தாரும். அப்படி எல்லா ஆண்டவரே மன அழுத்தங்கள், மன போராட்டங்கள், பயங்கள் எல்லாவற்றை கர்த்தர் மாற்றும். இந்த கால சூழ்நிலைகள் எந்த விதத்திலும் உம்முடைய மக்களை தொடாதபடி ஆண்டவர் நீரே உம்முடைய செட்டைகளிலே மறைத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான இந்த நாளிலும் ஆண்டவரே பலவீனமாக இருக்கிற எல்லாரையும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். குறிப்பாக இந்த ஆண்டவரே காலநிலை மாற்றத்தினாலே அநேகர் ஜுரத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அநேகர் சளியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. எல்லா பலவீனம், சோர்வுகள், அசதிகளை கர்த்தர் நீர் மாற்றும். சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம், சுகபலனை தாரும். அதே போல கேன்சர்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். அதே போல கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். ஆண்டவரே தைராய்டினாலே பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும். இருதய பலவீனத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மூட்டு வலியினாலே பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதே போல இன்னும் கர்ப்பப்பையில பிரச்சனையோடு இருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை உடைய கரத்தில் வைக்கிறோம். பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவருடைய கரம் இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் கர்த்தருடைய செட்டைகளில மறைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே இன்னும் எங்களுடைய திருச்சபையில யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ, என்ன எப்பேற்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய கரம் இந்த நேரத்தில் உங்களுடைய மக்களை தொடர்ந்து ஆண்டவரே ஒரு பூரணமான சுகத்தை தார். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவேன் என்ற உங்களுடைய அந்த வேத வசனத்தை நாங்கள் பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு பூரண சுகம் உண்டாகட்டும். இந்த அருமையான நேரத்தில் எங்களுடைய திருச்சபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை மட்டும் இந்த திருச்சபை நீர் நடத்தி வருகிறீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய திருச்சபையின் மேல கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். நீர் பாதுகாத்து நடத்துவீரார். ஆண்டவரே அதே போல எல்லா இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதி. தேசத்தின் தலைவர்களை கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே தான் தோன்றித்தனமாக எங்களுடைய தேசத்தை ஆண்டவரே நடத்தி கொண்டிருக்கிறாங்கப்பா. கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும். இந்த தேசத்தை சரியான பாதையில, சீரான பாதையில நடத்தட்டும். ஆண்டவரே வரும் நாட்களில் இந்த தேசத்தின் ஆசீர்வாதமான காரியங்களை நாங்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வீரார். ஆளுகிற தலைவர்களை ஆண்டவரே நீர் தொடுபடியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அவருடைய எல்லா சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய ஆலோசனை அவர்கள் பெற்று ஆண்டவரே இந்த தேசத்தை சீரான பாதையில நடத்தட்டும். ஆண்டவரே குறிப்பாக இந்த நாட்கள்ல ஆண்டவரே இந்த கொரோனாவினால பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய தேசத்தை உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் இதனால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவர் கிருபையாக இறங்கும் சுவாமி. நீரே இறங்கி விடுதலை தாரும். ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் தொடுங்க. நல்ல சுகத்தை தாங்க. சீக்கிரமாக ஆரோக்கியம் பெற்று வீடு வந்து சேர உடைய மக்களுக்கு கிருபை செய்யும். அதே போல ஆண்டவரே மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட மக்களையும் கர்த்தர் நினைத்தருளும். அவர்களையும் நீர் சுகமாக்கும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு தருணத்தை கர்த்தர் கூட்டித்தார். அதே போல தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்திருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கும். அவர்களை ஆறுதல் படுத்தும். உடைய சமாதானத்தை அவர்கள் காண ஆண்டவர் கிருபை செய்வீரார். இந்த
இந்த அருமையான இந்த நாளில ஆண்டவரே இந்த மருத்துவ பணியில ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக, இன்னும் மருத்துவ அதிகாரிகளுக்காக, எல்லா தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் தேவையான சுகத்தை தாரும் ஆண்டவரே. வரும் காலங்களில் மேற்கொண்டு இப்படிப்பட்ட மக்கள் யாரும் பாதிக்கப்படாதபடி ஆண்டவர் உங்களுடைய கிருபையினால ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்கப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய பொருளாதாரத்தில் நாங்கள் விழுந்து கிடக்கிறோம். எங்களுடைய தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அதிலிருந்தும் மீண்டு வர ஆண்டவர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்ல தொழில் வளர்ச்சி ஏற்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நல்ல திட்டங்களை ஆண்டவரே எங்களுடைய தலைவர்கள் ஏற்படுத்தும்படி அவர்களுக்கு ஞானம் தாரும். வரும் நாட்களில் எங்களுடைய தேசம் கர்த்தருடைய சேமத்தை காணட்டும் ஆண்டவரே. உம்முடைய நடத்துதலை காணட்டும். மெய்யாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று நாங்கள் உம்மை உயர்த்த கிருபை செய்யும். எங்களுடைய தேசத்தில் நடைபெற எல்லா ஊழியர்களை ஆசீர்வதியும், ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும். எல்லா ஊழியர்கள் மேலும் ஆண்டுடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. எந்த விதமான தீங்கும் சத்துடைய கிரைகளும் உங்களுடைய மக்களை நெருங்காதபடி நீர் காத்துக்கொள்ளும். அதே போல ஆண்டவரே எங்களுடைய எங்களுடைய தேசத்துல நடக்கிற மிஷினரி ஊழியங்களை நாங்கள் நினைக்கிறோம். எல்லா மிஷினரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். மிஷினரிகள் அவருடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும் சுவாமி. உமக்காக தன்னுடைய உயிரை பணயம் வைத்து ஆண்டவரே பாஷை தெரியாத இடத்துல கலாச்சார மாற்றங்கள்ல ஆண்டவரே அவர்கள் படுகிற வேதனைகள், அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். கிருபையாக இறங்கி ஒவ்வொரு மிஷினரிகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக. எங்களுடைய ஐஎம்எம் ஊழியங்களை நினைக்கிறோம். ஐஎம்எம் ஊழியத்தில் ஈடுபட்டு இருக்கிற எல்லா மிஷினரிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அவர்களுக்கும் தேவையான அத்தனை கிருபைகளையும் கர்த்தர் தந்து நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தாங்குகிற குடும்பங்களுக்காக, தனிநபர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இந்த ஊழியத்தில் ஆண்டவரே தலைமையேற்று நடத்துகிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்களுக்கும் தேவையான எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கூட்டி தருவீராக. தடையாய் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை நீர் மாற்றும். எங்களுடைய ஈசிய ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஈசிய ஊழியத்துல கர்த்தர் தந்திருக்கிற 11 பேராயர்களுக்காய் ஸ்தோத்திரம், பேராயர்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதி. அதே போல எங்களுடைய சென்னை பேராயத்துக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா ஆயர்களுக்காக ஆண்டவரே, வட்டார இயக்குநர்களுக்காக, பிஷப் கமிஷனர்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லார் மேலும் ஆண்டவருடைய கரம் இருந்து வழி நடத்துவதாக ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய செட்டைகள்ல மறைத்து கொள்ளுங்கப்பா. அதே போல எங்களுடைய இணை பேராயருக்காக, எங்களுடைய சென்னை பேராயரையாவுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான மக்களை உடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்துக் கொள்ளும். இந்த பேராயத்தை நடத்தும் பொழுது அதற்கு தேவையான ஞானத்தையும் கிருபைகளையும் ஆண்டவருடைய மக்களுக்கு தந்து நீர் வழி நடத்துவீராக. அதே போல எங்களுடைய பிரதம பேராயர் ஐயாவை நாங்கள் நினைக்கிறோம். பலப்படுத்தும். உம்முடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்துக் கொள்ளும். இந்த பெரிய ஊழியத்தை தலைமையேற்று நடத்தும் பொழுது அவர்களுக்கு தேவையான அத்தனை கிருபைகளை தந்து நடத்தும். எங்களுடைய தந்தை பேராயர் ஐயாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களுக்கும் தேவையான எல்லா நன்மைகளை கூட்டித்தாரும். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து ஆண்டவர் நீரே அவர்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே ஈசிய ஊழியங்கள் எல்லாம் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, கொரோனாவினால பாதிக்கப்பட்டிருக்கிற அருள் திரு தங்கராஜ் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் தொட்டு பரிபூர்ண சுகத்தோடு அவர்கள் வீடு வந்து சேர கர்த்தர் கிருபை செய்யும். அதே போல ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கிற அருமையான அருள் திரு இம்மானுவேல் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களே கர்த்தர் தொடுங்கப்பா, பரிபூர்ண விடுதலையை தாங்க ஆண்டவரே. அவர்களும் நல்ல சுகம் பெற்று ஆண்டவருக்கு சாட்சியா இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்க தேவன் கிருபை செய்யும். இந்த ஆராதனை மீதமுள்ள நேரத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென், ஆமென்.
இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் இந்த 27வது நாளை நாம் காண்பது ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு பெரிய கிருபை. அதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நாட்களில் இந்த கொரோனாவானது மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறதை கேள்விப்படுகிறோம். நம்முடைய தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நீங்கள் ஜெபிங்க. சென்னையில் மாத்திரமே குறைஞ்சது 1000 பேர் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபம்தான் நம்மை விடுதலையாகும். ஆண்டவர் மனம் இறங்கினால்தான் நமக்கு விடுதலை உண்டு. ஆகவே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதித்து நாம் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த அருமையான நாளிலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவானின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 11 முடிய நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோவானின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 11 முடிய. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா. அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றார். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றார். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. அருமையானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய இந்த தியானத்திற்கான தலைப்பு விசுவாசிக்க அவர் யார்? விசுவாசிக்க அவர் யார்? இது இந்த யோவானின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 35, 36வது வசனங்களிலே நாம் இந்த கேள்வியை அங்கே நாம் பார்க்கலாம். அருமையானவர்களே, இந்த வாசிக்க கேட்ட வேத பகுதியில் ஒரு குருடனை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவனுடைய பார்வையை அவனுக்கு கூட்டி கொடுத்தார். அவன் பார்வை பெற்று அவன் நல்ல சுகத்தோடு வீடு போன பொழுது அவனை சூழ்ந்திருந்த மக்கள், ஆசாரியர்கள் எல்லாரும் அவனிடத்துல பல கேள்விகளை கேட்கிறார். அதே போல அவனுடைய வாழ்விலே இவனும் அவர் ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்கும் போது கடைசியாக அவனை புறம்பே தள்ளினார்கள். ஜெபாலயத்திலிருந்து அவனை புறம்பே தள்ளினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு 35வது வசனம் சொல்லுகிறது, அவனை கண்ட பொழுது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே,
அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்று அவன் கேட்கிறான். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நாம் பார்க்கிற அநேக மக்கள், குறிப்பாக சொல்ல போனால் இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலையில அநேக கிறிஸ்தவர்களே தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய விசுவாசத்திலிருந்து வழுவி போகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய விசுவாசத்திலிருந்து குன்றி போனவர்களாய் இருக்கிறார். ஆண்டவர் மேல இருந்த அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு தகர்ந்து கொண்டிருக்கிறது. கடவுள் இருக்கிறாரா என்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு அநேகருடைய வாழ்விலே எழும்பி இருக்கிறது. ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறாரா? ஆண்டவர் எங்களை நடத்துகிறாரா? ஆண்டவர் உண்மையிலே எங்கள் மேல கரிசனையா இருக்கிறாரா? இதெல்லாம் இன்றைக்கு அநேகருடைய கேள்வி. ஏன் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும்? அவரை விசுவாசிக்கிறதுக்கு அவர் யார்? இந்த கேள்வி எல்லாரிடத்துல இருக்கிறது பிரியமானவர்களே. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த பார்வை பெற்ற மனிதனும் கூட அவரை அறியாமல் இருக்கிறார். அவர் யார் என்று அறியாமல் இருக்கிறார். ஆகவே அவன் ஆண்டவராகி இயேசுவின் இடத்திலேயே அவரை குறித்தே அவன் கேட்கிறான். அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்று சொல்லி கேட்கிறான். அருமையானவர்களே, இந்த வேத பகுதியை வாசித்த பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்பினது. உண்மையிலேயே இந்த மனிதனை போல நாமும் இருப்போமானால், இதே கேள்வியை நாம் கேட்போமானால், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஏன் நான் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்கிற அந்த கேள்விக்கான சில விளக்கங்களை இந்த வேத பகுதியிலிருந்து நான் தியானிக்க முற்பட்டேன். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த விசுவாசிக்க தகுந்தவரான இயேசு எப்படிப்பட்டவர் என்று நாம் பார்ப்போமானால், இந்த மனிதனுடைய வாழ்வில அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் தெரியுங்களா? முதலாவதாக அவர் அவனை குற்றப்படுத்தாத ஒரு நல்ல தேவனாய் இருந்தார். யார் அவரு? குற்றப்படுத்தாதவர். என்னை குற்றப்படுத்தாதவர். எனக்கு அருமையானவர்களே, நாம் வாழுகிற இந்த உலகத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், ஏதோ ஒரு வகையிலே எப்படியோ ஒரு குற்றச்சாட்டை யார் மேலாகில் வைத்து விட வேண்டும். அவன் நல்லா படிக்கிற பிள்ளையா இருப்பான். ஆனா அவன் ஒண்ணு அவ்வளோலாம் படிக்கல, அவன் நிறைய காப்பி எல்லாம் அடிப்பான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. நல்லா சம்பாதிக்கிறவங்களை பார்த்தாங்கன்னா அவன் ஒண்ணு உண்மையா சம்பாதிக்கல, அவன் ஏமாற்று பேர் வழி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க. இப்படி நிறைய இருக்கிறது. இதற்கு நடுவில் தான் என் ஆண்டவர் யார், அவரை நான் விசுவாசிக்க அவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் பார்ப்போமானால், என் ஆண்டவர் என்னை குற்றப்படுத்தாதவர். இந்த 9ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், இந்த பகுதியிலே நாம் பார்க்கிற ஒரு சம்பவம் என்ன? இயேசுவும் அவருடைய சீஷரும் போகிறார்கள். அவர்கள் போகையில பிறவி குருடனான ஒரு மனுஷனை அங்கே கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மனிதனை பார்த்த உடனே சீஷர்கள் கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா? ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த சீஷருடைய மனநிலை எப்படிப்பட்டதுன்னா, இவன் குருடனாய் பிறந்ததற்கு ஒரு காரணம் வேண்டும். ஏன் அவன் இப்படி பிறந்தான்? யாருடைய பாவம்? இவன் பாவம் செய்ததுனால அப்படி பிறந்தானா, அல்லது இவனுடைய பெற்றோருடைய பாவத்தினால இவன் பிறந்தானா? இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நாம் நம்மோடு கூட பார்க்கிறோம். நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, நம்ம உறவுகள்ல இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்தை கற்பித்து இதனாலதான் இப்படி நடந்துச்சு. யாருக்காவது கொரோனா வந்துருச்சுன்னா உடனே சொல்லுவாங்க, இதனாலதான் இது வந்துச்சு. இவங்க ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கல, இவங்க ஆண்டவரை தேடல, இவங்க இந்த பாவம் பண்ணாங்க, அந்த பாவம் பண்ணாங்க, இவங்களுக்கு கேன்சர் வந்ததுக்கு காரணம் இது, இவங்களுக்கு தலைவலி வந்ததுக்கு காரணம் இது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதே போலதான் இந்த சீஷர்களும் இயேசுவிடத்துல கேட்கிறாங்க, இயேசுவே, ரபி, இந்த மனிதன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? ஆனா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அன்றைக்கு இருந்த அந்த யூத பாரம்பரியத்துல
ஒரு மனிதன் ஊனனாய் பிறக்கிறான் என்றால் ஏதோ தவறு செய்திருக்கிறார்கள் அல்லது பாவம் செய்திருக்கிறார்கள் என்று தீர்த்து விடுவார்கள். ஆனா இயேசு அப்படி செய்யல. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று இயேசு அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, உண்மையிலேயே பாவம் இருந்திருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை அந்த இடத்துல பாவியாக யாருக்கு முன்னால குறைவுள்ளவனாய் நிறுத்தவில்லை. இன்னைக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் யார்? கொஞ்சம் நம்ம அவரை அப்படியே ஆராய்ந்து பார்ப்போமானால், என் பாவங்களுக்கு தக்கதாக எனக்கு பலன் அளிக்காத ஒரு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 103ஆம் சங்கீதத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் 10வது வசனத்திலே சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு அவர் செய்யவில்லை. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு பலன் அளித்திருப்பாரானால் நம்மை அவர் அவமானப்படுத்தி இருப்பார், நம்மை அவர் வெட்கப்படுத்தி இருப்பார். நமக்கு தேவை நம்முடைய பாவங்களுக்கு தக்க தண்டனையாக வியாதிகளையும் அடிகளையும் நோய்களையும் நமக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல். அதே போல 103ஆம் சங்கீதத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் 13வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது அங்கே சங்கீதக்காரன் ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்றான். 13வது வசனத்திலே சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எப்படி இறங்குகிறாரா? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. 12வது வசனத்தை பாருங்க, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சங்கீதக்காரன் சொல்றான். அப்ப ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, அவருடைய அன்பு என்னை குற்றவாளியாக அல்ல, என்னுடைய வாழ்வில இருக்கிற எல்லா குற்றங்களையும் மன்னித்தவராய் என்னை பரிசுத்தப்படுத்தினவராய் தமக்கு முன்பாக அவர் நிறுத்துகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். என் பாவங்களுக்கு தக்கதாக என்னை குற்றப்படுத்தாத ஒரு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அவரை ஏன் விசுவாசிக்கணும்? என்னை குற்றவாளியாய் பார்க்கல, என்னை அவருக்கு உகந்தவனாய் அவர் பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது 1 யோவானின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதிகளிலே சொல்லும் போது சொல்றார், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இது அருமையான நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான தெய்வ ஜனமே, ஒரு காரியத்தை நாம் அறிந்து அவரை விசுவாசிக்கிறோம். என்ன தெரியுமா? அவர் என்னை குற்றப்படுத்தாதவர், என்னை குற்றப்படுத்தாதவர். உலகம் என்னை குற்றப்படுத்த நினைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த உலகத்திற்கு முன்பாக என்னுடைய பாவங்களை மன்னித்து மறைத்து என்னுடைய அக்கிரமங்களை என்னை விட்டு மாற்றி எனக்கு அவர் தம்முடைய கிருபையினாலே இறங்கி அவர் என்னை வாழ வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்க. இரண்டாவது, அவரை நான் ஏன் விசுவாசிக்க வேண்டும்? விசுவாசிக்கிறதற்கு அவர் யார் என்று நாம் பார்ப்போமானால், இந்த யோவானின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதுக்கு முன்னால ஆண்டவர் ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்துகிறார். 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். அருமையானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் வந்ததுடைய நோக்கம் யோவானின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறது போல, இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று ஆண்டவராகிய இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்ப அவர் இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கமே எல்லாருடைய வாழ்வையும்
பிரகாசம் உள்ளதாக மாற்ற வேண்டும். ஆகவேதான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். அந்த அந்த நோக்கத்தை இந்த இடத்துல அவர் நிறைவேற்றார் பாருங்க. இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசினார். ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? அவனுடைய வாழ்விலும் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும். யாருடைய வாழ்க்கை? குருடனாய் பிறந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணின் முக்கியத்துவத்தை குறித்து அவர் அங்கே பேசுறார். 6ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். அப்ப ஆண்டவர் இங்கே இவனை பார்க்கிறாரு. இவனுடைய பார்வை இழந்த மனிதனாய் அவன் வாழ்வும் இருண்டு போய் அவனுடைய சரீரமும், அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய சரீரமும் இருளான சரீரம் தான் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு இருள் நிறைந்த ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனிதனுடைய வாழ்க்கையில நான் வெளிச்சத்தை கொடுக்க வந்தேன். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த இருள் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்த இவனுடைய வாழ்க்கையில இயேசு தம்முடைய வெளிச்சத்தை தரும்படி வந்தான். அவனுடைய வாழ்க்கை நீங்க கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் அவனுடைய வாழ்வு இருள் நிறைந்த வாழ்க்கை தான். அவன் கண்ணை திறந்திருந்தாலும் இருள் தான், கண்ணை மூடி இருந்தாலும் இருள் தான். இருளான அவனுடைய வாழ்க்கையை இப்பொழுது ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றுகிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த மனிதன் என்ன செய்தானா, அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அவன் அந்த சீலோவான் குளத்திற்கு போகும் பொழுது அவன் தன் கண்ணை கழுவுகிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தான்? இருள் நிறைந்த வாழ்க்கை தான். அவனுடைய சரீரம் இருளா இருக்குது, அவனுடைய பார்வை இருளா இருக்குது, அவனை சுற்றி இருக்கிற உலகம் இருளா இருக்கிறது, எல்லாமே இருள் நிறைந்தது. ஆனால் அவன் எப்பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த குளத்திலே தன் கண்களை கழுவி அவன் எழுந்தானோ, வேதம் சொல்லுகிறது அவன் பார்வை அடைந்தான். பார்வை அடைந்தான். பார்வை அடைந்தான். இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில இப்பதான் முதல் வெளிச்சத்தை பார்க்கிறான். எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு சந்தோஷத்தோட வெளிச்சத்தை பார்த்த ஒரு பெரிய சந்தோஷம். தன்னுடைய சரீரத்தை பார்த்திருப்பான், தன்னுடைய கலரை பார்த்திருப்பான், அன்னைக்கு தான் அவனுடைய கையை பார்த்திருப்பான், காலை பார்த்திருப்பான். நான் ஒரு கலர்ல, நானும் கலரா தான் இருக்கிறேன், நானும் வெளிச்சமா தான் இருக்கிறேன். இதுவரைக்கும் நான் இருளிலே கிடக்கிறேன் என்று நினைத்திருந்தேன். ஆனா எனக்கு உள்ள இருந்த என்னுடைய அகக்கண்ணிலும் இருளை மாற்றினவர், என்னுடைய புறக்கண்ணிலும் இருளை மாற்றின இயேசு என்னை வெளிச்சமுள்ளவனாக மாற்றி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருளான வாழ்க்கையை மாற்றும்படி தன்னையே அவர் பலியாய் ஒப்பு கொடுத்தார். நம்ம இருள கிடந்தோம், பாவத்துல, அக்கிரமத்துல. பவுல் சொல்லும் பொழுது எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல சொல்றான், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை ஆண்டவர் உயிர் பெறச் செய்தார், உன்னதங்களிலே உயர்த்தினார். இருள் நிறைந்த வாழ்க்கை வெளிச்சமாய் மாறிவிட்டது. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிற ஒரு வாழ்க்கையாக அது மாறிவிட்டது. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நான் அவரை ஏன் விசுவாசிக்க வேண்டும்? பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, நீ இருளாய் இருந்தாய், உன் இருளையெல்லாம் அவர் வெளிச்சமாக மாற்றி இருக்கிறார். இருளான வாழ்வை வெளிச்சமாக்கின ஒரு ஆண்டவர். ஆகவே நாம் அவரை விசுவாசிக்கிறோம். மூன்றாவது, அதே பகுதியிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் யோவானின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8லிருந்து 11 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது அங்கே நடக்கிற ஒரு சம்பவம் என்ன தெரியுங்களா? இதுவரைக்கும் ஜனங்களுடைய பார்வையில ஐயோ பாவம் என்று சொல்லப்பட்ட ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்த மனிதன் இப்பொழுது பரவசம் நிறைந்த ஒரு மனிதனாக அவர் மாறிவிட்டார். அல்லேலூயா. வார்த்தைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. பரிதாபமானவன்
பரவசமாக மாறிவிட்டான். பரவசமாக மாறிவிட்டான். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவன் குருடனாய் இருந்தவன். 8வது வசனத்திலே சொல்லுகிறது, அப்பொழுது அயலகத்தார் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும். அப்போ இவங்களை இந்த 2 கூட்டத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒன்று அயலகத்தார், 2வது அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்கள். இந்த மக்களுடைய பார்வையில இவனை ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அந்த ஜனங்க எப்படி யோசிச்சிருப்பாங்க தெரியுமா? ஐயோ பாவம், இந்த பிள்ளைக்கு ஒரு கண் இருந்தா, நல்ல பார்வை இருந்துச்சுன்னா அவனும் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருப்பான். அவனுடைய வாழ்க்கை இப்படி பரிதாபமா இருக்குதே, ஐயோ பாவம். அவன் அங்கங்க உட்கார்ந்து அவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில அவனை கண்டவர்கள் இவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா சொல்றாங்கல்ல. அப்போ அவங்களும் இவனை பரிதாபமா பார்த்திருப்பாங்க, பரிதாபமா பார்த்திருப்பாங்க. 5ம் 10யும் போட்டுட்டு அவனை குறித்து பரிதபித்தவர்களாக கடந்து போனவர்கள். ஆனா இந்த பரிதபிக்கிற ஒரு கூட்டத்துக்கு நடுவுல இந்த பரிதாபத்தையே மாற்றுகிற ஒரு ஆண்டவர் ஒருத்தர் வந்தார். அல்லேலூயா. பரிதாபமா தான் வாழ்கிறோம் இல்ல, நம்ம வாழ்க்கை இந்த உலகத்தின் காரியங்கள்ல, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள்ல ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளும் எப்படி இருக்கிறோம்? பரிதவிக்கப்பட்டவர்கள் தான். ஐயோ பாவம் அப்படின்னு சொல்ற ஒரு நிலையில தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த நிலையில இருந்த நம்மை கர்த்தர் என்ன செய்தார்? தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையில இருளான நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கி நம்மை குற்றப்படுத்தாதபடி, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு பலன் தராதபடி நம்மை அவர் பரிசுத்தவான்களாய் மாற்றி நம்மை அவர் உயர்த்தி வைத்த பொழுது, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இப்போ நடக்கிற சம்பவம் என்ன தெரியுங்களா? எல்லாரும் இவனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஒரு கூட்டம் சொல்லுது, இவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா. இன்னொரு கூட்டம் சொல்லுது, இல்ல அவனுடைய சாயலாய் இவன் இருக்கிறான் சொல்றாங்க. ஆனா இந்த மனுஷன் பாருங்க, தைரியமாய் அவன் என்ன சொல்றான்? நான் தான் அவன் என்று சொல்லுகிறான். அப்ப அவனுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அவன் தன்னுடைய நிலையை குறித்து கூனி குறுகி வாழ்ந்து கொண்டிருந்தவன். இப்ப பாருங்க, தான் பிரகாசிக்கப்பட்ட பொழுது, கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவன் சாட்சியா நிற்கிறான். நான் தான் அந்த குருடன், நான் தான் பார்வை இல்லாதவன், நான் தான் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன், நான் தான். இப்பொழுது நான் சுகமாகி இருக்கிறேன். சாட்சியாக மாறிவிட்டான். 10வது வசனத்துல பாருங்க, அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது? வேடிக்கை பொருள் காட்சி பொருளாக மாறிவிட்டது. இதுவரைக்கும் அவனை வேடிக்கை பார்த்தவங்க, அவன் நடந்து போகும்போது, அவன் பிச்சை கேட்கும் போது அவனை வேடிக்கை பார்த்தவங்க இப்போ ஆச்சரியமா பார்க்கறாங்க. அவனிடத்திலே வந்து கேட்கிறாங்க, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது? எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்றான் பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு சாட்சி. 11வது வசனத்துல, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன். அவ்வளவுதான். அதை சொல்லும் போது நம்ம படிக்கிற இந்த ஸ்டைல் அவன் சொல்லியிருப்பான்னு நினைக்கவே முடியாது இல்ல. அவன் எவ்வளவு சந்தோஷமா பரவசமா ஆண்டவருடைய அந்த அற்புதத்தை அனுபவித்தவனாய் அவன் அங்கே நின்று அவ்வளவு சந்தோஷத்தோட உரத்த சத்தத்தோட சொல்லியிருப்பான், நான் குருடனாய் இருந்தேன், இயேசு எனப்பட்ட ஒருவர் வந்து சேருண்டாக்கி என் கண்களில் பூசி சீலோவாம் குளத்தில கழுவு என்றார். நான் கழுவினேன், நான் பார்வை அடைந்தேன் சொல்லிட்டு அவன் துள்ளி குதிச்சிருப்பான். பரவசமான ஒரு சாட்சி. எனக்கு அருமையானவர்களே, அன்னைக்கு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில மாத்திரம் ஆண்டவர் அப்படி செய்யல. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கும் இதே அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் நம்மை கைவிட்டு இருந்தால் நாமும் இந்த உலகத்துல எப்படி இருந்திருக்கும் தெரியுமா?
வேடிக்கை பொருளாக பரிதாபத்திற்குரியவர்களாக இருந்திருப்போம். ஆனால் கடவுள் கிருபையாக நம்முடைய இருளை வெளிச்சமாக்கி நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்மை ஆண்டவர் ரட்சித்து தம்முடைய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க செய்ததினாலே நாம் இப்பொழுது பரவசமான சாட்சி சொல்லுகிற மக்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவரை நாம் விசுவாசிக்கிறோம். கடைசியாக இந்த 30வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்படி சொல்லலாம், பிச்சைக்காரன் பிரசங்கியாக மாறினான். இதுவரைக்கும் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? அம்மா, தாயே, எதாயிரம் கொடுங்க, எதாயிரம் போடுங்க, எதையாவது கொடுங்க, இப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தவன். ஆனா இப்ப பாருங்க, இவனுடைய பேச்சு மாறிவிட்டது, இவனுடைய நிலை மாறிவிட்டது. இவன் இப்போ வேத பாரகரோடும் பரிசேயர்கள் நடுவிலே நின்று பேசுகிறான், ஜெபாலய தலைவர்கள் நடுவிலே நின்று பேசுகிறான். இவனை அந்த ஆலயத்துக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க, ஜபாலயத்துக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. ஆனா இப்ப பாருங்க, அவர் ஜபாலய தலைவர்களோடும் பரிசேயர்களோடும் அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். என்ன பேசுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களிடத்தில் இருக்கிற குறைகளை அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். நீங்க பாருங்க, அவங்க சொல்றாங்க, அவன் எப்படி உன் கண்களை திறந்தான், அவன் பாவியாகிய மனுஷன் ஆயிடுச்சு. எல்லாம் அவங்க அப்படியே இயேசுவை குற்றப்படுத்தி கொண்டு நிற்கும் போது இந்த மனுஷன் பாருங்க, அவங்களுக்கு விளக்கம் சொல்றான். அவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு இவன் விளக்கம் சொல்றான். 31வது வசனத்துல என்ன சொல்றான் பாருங்க, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பான். என்னையா சொல்றீங்க, பாவிக்கு ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார்னு சொல்றீங்க, அதோட நிறுத்திட்டீங்களே. யாருக்கு செவி கொடுப்பார் தெரியுமா? யார் தேவபக்தியாய் இருக்கிறானோ, அவருக்கு சித்தமானதை செய்கிறானோ அவனுக்கு அவர் செவி கொடுப்பார். அப்ப இவங்களுக்கு தெரிஞ்ச காரியத்தையும் அங்க சொல்றான், இவங்க தெரிஞ்சோம் மறைத்த ஒரு காரியத்தையும் அங்க திரும்ப இந்த மனிதன் சொல்லுகிறான். என்ன சொல்றான் பாருங்க, அவருக்கு சித்தமானதை யார் செய்கிறானோ, தேவ பக்தி உள்ளவனா யார் இருக்கிறானோ அவனுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார். இவ அடுத்தது 32வது வசனத்தில் சொல்றான், பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றார். அப்ப இவன் தெளிவா சொல்ல ஆரம்பிச்சிட்டான், இயேசு எங்கிருந்து வந்திருக்கிறார்? தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் அவருடைய அற்புதத்தை விளங்க செய்திருக்கிறார். உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் யாரும் குருடனுடைய, அதுவும் பிறவி குருடனுடைய கண்களை திறந்ததில்லை, இயேசு செய்திருக்கிறார். அப்போ இந்த மனிதன் எவ்வளவு தைரியமா இயேசுவை தேவனுடைய பிள்ளை அல்லது தேவகுமாரன் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு நடுவில் அவன் சாட்சி சொல்லுகிறான். ஏன் நான் அவரை விசுவாசிக்கலாம் கேட்கிறீங்களா? உங்களை சாட்சியா மாற்றி வச்சிருக்கிறார். அநேகருக்கு முன்பாக ஆண்டவரை உயர்த்துகிற உன்னதமான சாட்சியாக கர்த்தர் உங்களை மாற்றி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் என் வாழ்விலே என்னை குற்றப்படுத்தாதபடி, என் பாவங்களுக்கு தக்கதாக எனக்கு பதிலளிக்காததினால, என்னுடைய எல்லா அக்கிரமங்களை மன்னித்து என்னுடைய பாவங்களை எல்லாம் அவர் மறந்து மன்னித்து என்னை பரிசுத்தமாய் வைத்திருக்கிறதுனால நான் அவரை விசுவாசிக்கிறேன். இரண்டாவது நாம் பார்த்தோம், அவர் என்னுடைய இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றினார். வாழ்வே இருண்டு கிடந்தது, அந்த இருண்டு போன வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றினவர் உன்னதமான ஆண்டவர். ஆகவே நான் அவரை விசுவாசிக்கிறேன். மூன்றாவது, உலகத்தின் பார்வையிலே பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்த என்னை பரவசமான சாட்சி
சாட்சியாய் கர்த்தர் மாற்றி வைத்தாரே, ஆகவே அவரை நான் விசுவாசிக்கிறேன். இதுவரைக்கும் எல்லாரும் பார்த்து ஐயோ பாவம் என்று சொன்ன ஒரு வாழ்க்கையை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற சாட்சியின் வாழ்க்கையாய் மாற்றி வைத்தாரே, அவர் பெரியவர், அவரை நான் விசுவாசிக்கிறேன். நான்காவது, பிச்சைக்காரனையும் பிரசங்கியாக மாற்றுகிற ஒரு வல்லமை, ஒரு அற்புதமான செயல் இயேசுவிடத்தில் இருந்தது. இன்றைக்கு அருமையான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையும் அவர் மாற்றுவார். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய நோய்களுக்காக கல்வாரி சிலுவையில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாய் கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் மாற்றி தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் கொடுத்து நம்மை வைத்திருக்கிறாரே. எத்தனை பேர் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம்? அந்த இயேசுவை பற்றி கொள்வோம், அந்த இயேசுவுக்கு சாட்சிகளாய் மாறுவோம், அந்த இயேசுவை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவோம். நம் வாழ்க்கையில் நாம் பெற்ற இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் சொந்தமாகட்டும். எல்லாரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு விசை நம்மை ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே, பல நேரங்களில் எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளிலே நாங்கள் உண்மையில வைத்திருந்த அந்த விசுவாசத்தில் நாங்கள் குறைவுபட்டு போகிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில நன்மை நடக்குமா நடக்குமா என்கிற கேள்விகள் எழும்பும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகிறோம். கர்த்தர் எங்களோடு இருக்கிறாரா என்கிற ஒரு ஆதங்கமான ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். ஆனால் எங்கள் ஆண்டவர் இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்க ஒரு தருணத்தை நீர் தந்திருக்கிறீரப்பா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உலகம் என்னை குற்றப்படுத்தின பொழுது, உலகம் என்னை பாவி என்று சொல்லும் பொழுது, உலகம் என்னை சாபத்திற்குரியவன் என்று சொல்லும் பொழுது, நீர் என்னை சாபத்திற்குரியவனாய் பாவமான மனிதனாய் பாராதபடி என்னை நீர் பரிசுத்தப்படுத்தினீரேப்பா, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி இருக்கிறார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இரண்டாவது, அந்த மனிதனுடைய வாழ்விலை நாம் பார்த்தது போல அவன் உலகம் இருளான உலகம், அவன் சரீரம் இருளான சரீரம், அவனுக்கு தெரிந்ததெல்லாம் இருட்டு தான். ஆனால் அந்த இருள் நிறைந்த அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றிவிட்டார். நல்ல தெளிந்த பார்வையை கடவுள் அவனுக்கு கொடுத்து அவனுடைய சரீரம் வெளிச்சமானது, அவனுடைய உலகம் வெளிச்சமானது. அவன் இப்பொழுது வெளிச்சத்தை கண்டு சந்தோஷப்படும் அளவிற்கு கடவுளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தாரே, அதே ஆண்டவர் தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையை கடவுள் வெளிச்சமான வாழ்க்கையாய் மாற்றி இருக்கிறார். காரணம், வேதம் சொல்லுகிறது போல உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசு என்கிற அந்த வெளிச்சம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில வந்ததுனால நாம் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எல்லாரும் இதுவரைக்கும் பார்த்து பரிதவித்த ஒரு மனிதனை இப்பொழுது பரவசமான சாட்சியாய் கடவுள் மாற்றி வைத்தார். அவன் இயேசுவை குறித்து சாட்சி சொல்லும் அளவிற்கு கடவுள் அவனை மாற்றினார். இயேசு எனக்கு பார்வையை தந்தார் என்கிற அந்த சந்தோஷமான பரவசமான ஒரு சாட்சி. இதை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். அவர் நம்மை வெட்கப்படுத்தலை. கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்வில பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நம்ம தான் பல நேரங்களில் நன்மைகள் எல்லாம் மறந்து போயிடுறோம், நன்மைகள் எல்லாம் மறந்து போகிறோம். எந்த இடத்துல அவன் பரிதபிக்கப்பட்டவனாய் நின்றானோ அதே இடத்துல அவன் இப்பொழுது பரவசமான ஒரு மனிதனாய், கடவுள் தனக்கு செய்த நன்மைகளை பறைசாற்றுகிற மனிதனாய் கடவுள் மாற்றினார். எல்லாவற்றுக்கும் மேலாக பிச்சைக்காரனாய் இருந்தவர் பிரசங்கியாக மாறிவிட்டார். இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று
அவருடைய அதிகாரத்தை பெற்றவர் என்று சாட்சி சொல்லும் அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. அவன் வேதபாரகருக்கும் பரிசேயர்களுக்கும் ஜெபாலய தலைவர்களுக்கும் முன்னாலே நின்று பிரசங்கம் பண்ணுகிற அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. காரணம், அவனை சந்தித்த இயேசு. விசுவாசத்திற்கு உரியவர், விசுவாசிக்க தகுந்தவர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே, என் வாழ்விலும் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை இதுவரைக்கும் நீர் தந்து எங்களை நடத்தினவர், இனிமேலும் நீர் எங்களை நடத்துவீர். எல்லாரும் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் உங்களுடைய விசுவாசம் குறைபட்டு இருக்கிறது, அவ்வளோதான். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, குறைபட்டு இருக்கிற என்னுடைய விசுவாசம் வளரட்டும். விழுந்து போன என்னுடைய விசுவாச வாழ்க்கை தூக்கி நிறுத்தப்படட்டும். எந்த இடத்துல குறைவுகளை கண்டு வேதனை நிறைந்த இந்த சூழ்நிலையை கண்டு ஏன் நான் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டேனோ, அதே இடத்துல இன்றைக்கு என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இதுவரைக்கும் அற்புதம் செய்து நடத்தினவர், இனிமேலும் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வீர். தேவஜனமே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ குறைவுபட்டு போவதில்லை. கர்த்தரை விசுவாசித்தால், கர்த்தரை நம்பினால் நீ செழிப்பாய். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறீர். எங்களுடைய சூழ்நிலைகளில் சில நேரங்களில் ஏன் நான் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே வருகிறது சுவாமி. காரணம், எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு எதிராக இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கேள்விகள் எழுப்புவது சகஜம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறீர். எங்களுடைய பாவத்தை பார்த்து எங்களை குற்றப்படுத்தாதபடி, எங்களுடைய பாவத்தை மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இருள் நிறைந்த வாழ்க்கையாய் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தோம். அந்த இருள் நிறைந்த வாழ்க்கையை வெளிச்சமுள்ள வாழ்க்கையாய் மாற்றினீரே, அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அதே போல எல்லாரும் பார்த்து பரிதாபமாய் பார்த்த அந்த குருடனுடைய வாழ்க்கை இப்பொழுது பரவசமான சாட்சி சொல்லுகிற மனிதனாய் மாறினானே, அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை நீர் எங்களுக்கும் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. நாங்களும் கூட உமக்கென்று சாட்சிகளாய் வாழும்படி ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக நன்மைகளை செய்திருக்கிறீர். அதை எல்லாம் மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்ல ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக சாதாரண ஒரு பிச்சைக்காரன், ஜெபாலயத்துக்குள்ள வருவதற்கே தகுதியற்ற ஒரு பிச்சைக்காரன், அவன் ஜெபாலயத்தில் நின்று ஜெபாலய தலைவர்களுக்கு முன்பாக இயேசுவை அறிக்கை பண்ணுகிற அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதே, பிரசங்கியாராக மாறினானே. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில நீர் மாத்திரம்தான் தர முடியும்பா. இன்றைக்கு நாங்கள் பெற்ற இந்த சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சி சொல்லத்தக்கதா கர்த்தருடைய வாழ்க்கை மாற்றி இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதி. உமக்கு சாட்சிகளாய் வரும் காலங்களில் இன்னும் இந்த விசுவாசத்திலே உறுதிப்பட்டவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அதே போல ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இந்த வாரத்தில் நம்முடைய மக்கள் கையிட்டு செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலும் தொழில்கள், வியாபாரங்கள், முயற்சிகள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்தார். அதே போல இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாட போகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தேவையான எல்லா நன்மைகளை, எல்லா ஆசீர்வாதங்களை, கிருபைகளை, மேன்மைகளை உம்முடைய மக்களுக்கு தந்து நீர் வழி நடத்து சுவாமி. ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை நடத்தினவர் தொடர்ந்து நடத்தும். உம்முடைய சமாதானத்தை அனுதினமும் நாங்கள் காண, கேட்க, சொல்ல எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம்
சிநேகமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பு நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.